கர்த்தர் நாம் மேம்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் ஆயத்தமாகும். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் உம்முடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் தேவனுடைய ஆவியானவர் அதிசயமான காரியங்களை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாகிறோம். அடியனை மறைத்தனை பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. நீர் கொடுத்து அனுப்பிய வார்த்தைகள் ஆசீர்வாதமா அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம், சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். திருமண வீடுகள்ல பெரும்பாலும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை தான் என்னோடு கூட கொடுத்து அனுப்பினார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்பது தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் கொடுத்ததான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதாவது வேலை செய்யும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். வேலை செய்யாமல் ஒரு மனுஷனால இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாவே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. வேலை செய்யாம கத்தாவே கத்தாவேன்னு வீட்டில் படுத்து கிடந்து ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் என்பது என்ன செய்யாது, வரவே வராது. தேவனாய் கர்த்தர் சில சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு, அது அதன்படிதான் இயங்கும். அப்ப தேவனாய் கர்த்தர் கைகளுடைய பிரயாசத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக என்னிடத்தில் அவர் இடைப்பட்டபடினாலே உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஐயா, மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே, மனுஷன் ஐயா கீழ்ப்படியாமைக்குள்ள போவதற்கு முன்பதாகவே தேவன் கொடுத்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யறது. நீங்க நினைச்சிடக்கூடாது, ஐயா அவன் கீழ்ப்படியாம போய் கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம போய் புசிக்க கூடாத கனியை புசித்தபடினாலே சாபமாக தேவன் வேலை செய்ய வைத்தார் நீங்க நினைச்சிடக்கூடாது. அவன் கீழ்ப்படியாமைக்குள்ளே வருவதற்கு முன்பதாகவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னது, வேலை செய்யணும். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவனாகிய கர்த்தர் வைத்தார் என்று வசனம் சொல்லுது. அது அந்த வேலை கூட பாருங்க, ஒன்னு உழைக்கணும், இன்னொன்னு உழைத்ததை காக்கணும். அதான் தேவன் கொடுத்த வேலை. நீ விலையும் கொள்றக்கா சொல்றேன். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களோட பேச சொல்றாரு தெரியாது, ஆனா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமா அமையும். இப்ப என்ன வேலை மனுஷனுக்கு கொடுத்தாரு பிரதர்? உழைக்க வைத்தார். ரெண்டாவது உழைத்ததை என்ன செய்ய வைத்தாரு, காக்க வைத்தார். இந்த ரெண்டு தான் வேலையினுடைய ரொம்ப முக்கியமானது. உழைப்பு ரொம்ப முக்கியமானது, உழைத்ததை காப்பது ரொம்ப முக்கியமானது. அது ரெண்டுமே வேலைக்குள்ளாக அடக்கம். நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். ரெண்டுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வேலைக்குள்ள அடக்கம். ஒன்னு உழைக்கணும், ரெண்டாவது உழைச்சதை என்ன செய்யணும், காக்கணும். ஏதேன் தோட்டத்தில் உழைக்க மாத்திரம் சொல்லல, தேவனாய் கர்த்தர் காவல் காக்கவும் என்ன செய்தாரு, அந்த மனுஷனை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷன் கீழ்ப்படியாமைக்குள்ள வந்த பிறகு என்னாச்சு பிரதர்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துலதான் அடுத்த கட்ட காரியம் நடக்குது. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை என்ன செய்வாய், ருசிப்பாய் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொன்னதான வார்த்தை. இங்கேயும் பாருங்க, மனுஷனை தேவன் சபிக்கல, மனுஷன் செய்யற வேலையை சபிக்கல. தேவனாய் கர்த்தர் நிலத்தை தான் சபித்தாரு. மனுஷன் செய்யற வேலையை சபிக்கல, மனுஷனை சபிக்கல. எதை சபிச்சாரு? நிலத்தை, பூமியை சபிச்சார். இப்ப என்ன ஆயிடுச்சு பிரதர்? ஆல்ரெடி கர்த்தர் கொடுத்திருந்த வேலை இப்ப கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டுச்சே தவிர வேற ஒண்ணு நடக்கல. அப்ப துவக்கத்திலேயே தேவன் வேலை செய்யும் மனுஷனை படைச்சார். இப்ப என்ன ஆயிடுச்சு பிரதர்? கீழ்ப்படியாமையினாலே வேலை கொஞ்சம் கடினமாகிறது. உழைத்த உழைப்புக்கேற்ற பலனை பெற முடியல. அதுல சம் பர்சன்டேஜ் என்ன செய்யுது, குறையுது. இவன் போராடி சில காரியத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆனா வேலை செஞ்சுதான் ஆகணும்.
வேலை என்பது சாபத்தினால் உண்டானதல்ல, அது தேவ திட்டத்தினால் உண்டானது. நீங்க மறந்துடக்கூடாது. வேலை சாபத்தினால் வந்ததல்ல, அது தேவனுடைய திட்டம். அப்ப பிரயாசப்படாம ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. ஒரு காலம் ஒருவனாலும் சுதந்திரிக்க இயலாது. ஒரு காலம் ஒருவனால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. குணசாலியான ஸ்திரியை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. நீதிமொழிகள் 31 தான் குணசாலியான ஸ்திரியை குறித்த பட்டியல். அந்த பட்டியல்ல குணசாலியான ஸ்திரீக்கு 12 விதமான வேலைகளை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிடக்கூடாது, இந்த காலத்தில் தான் பிரதர் என்னமோ பைபிள் சிஸ்டத்துக்கு மாறாக பெண்கள் வேலைக்கு போவதாக நீங்க நினைச்சிடக்கூடாது. பைபிள் படி பெண்ணானவள் வீட்டில் இருக்கணும், அப்புறம் என்ன செய்யக்கூடாது, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. பைபிள் சிஸ்டம் மாறினதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே தலைவலி ஆயிடுச்சு, விவாகரத்து பெருகிருச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. பைபிள் சிஸ்டம் எல்லாம் மாறல. ஆண்களும் பெண்களும் தான் மாறுவாங்களே தவிர பைபிள் சிஸ்டம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அப்ப இன்னைக்கு பேக மாட்டிட்டு வேலைக்கு போறாங்களே தவிர ஆதியிலும் பெண்கள் அந்த குணசாலியான பெண்ணை குறித்த பட்டியல்ல 12 விதமான வேலைகள் அங்கே இருந்தன. அவர்கள் மிக கடுமையான வேலைகளை என்ன செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. அதிகாலமே எழும்பி அந்த பணிகள்லாம் மேற்கொண்டாங்க. 12 விதமான வேலை. எனக்கு அதிகாலை காலைல 10 மணி நீங்கன்னா கர்த்தர் பாதரட்சைகளை கொண்டு அடிப்பார். வீட்டுல ஆசீர்வாதம் என்ன செய்யாது, தங்காது. அப்ப 12 விதமான வேலைகள் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நூல் நூக்குறதுல இருந்து, விவசாய பணியிலிருந்து, ஆடு மாடுகளை காப்பதிலிருந்து, பால் கறப்பதிலிருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதி முதல் பெண்கள் செய்த வேலை தான். அப்ப பெண்கள் வேலை செய்யல, நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பைபிள் படி பெண்களும் வேலை செய்தான் ஆகணும். ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை என்பது கர்த்தராலே கொடுக்கப்பட்டதான காரியம். சாபத்து நிமித்தமாக கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, அது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எந்த வீட்டுல பெண் உழைக்க மறுக்கிறாளோ அந்த வீட்டுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இப்ப ஓய்வாய் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஓய்வா இருக்கிறேன்னு பண்ணி மாதிரி வீட்டுல படுத்து நினைச்சக்கூடாது, தூங்கக்கூடாது. சில வீட்டுல எல்லாம் போய் நீங்க எப்ப காலிங் பெல் அடிச்சாலும் இந்த தலைவிரி கோலமா வந்து நிப்பாங்க. அப்படி மத்தியானம் 3 மணிக்கு போய் காலிங் பெல் அடி, அப்பவும் அப்படிதான் 11 மணிக்கு அடி, அப்பவும் பாத்தீங்கன்னா தலை இப்படி விரிச்சு இப்படி இருக்கும், அப்படியே வந்து அப்படி நிப்பாங்க வாசல். நமக்கு திறந்தோன்னு அதிர்ச்சி ஆயிரும். இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா பிரதர்? உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை காண்பது சற்று கடினம். இப்ப கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவது ஆண்களுக்கு மாத்திரம் விதிக்கப்பட்டதில்ல, பெண்களுக்கு சேர்த்தான் சொல்றாரு. 12 விதமான அங்கே பணிகள் அவள் செய்ததாக வேத வசனம் சொல்லுது. நேரம் கருதி நான் ஒண்ணுக்கு உள்ள போகல. அதுல கடைசி வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க, 31ஆம் வசனத்துல, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை என்ன செய்ய கடவுது, புகழ கடவுது. அவள் கைகளின் என்ன செய்யணுமா, கைகளினுடைய பலனை அவளுக்கு கொடுங்கள். ஆண்களே உங்ககிட்ட தான் கர்த்தர் சொல்ற, அவர் கைகளினுடைய பலன், பெலன் அல்ல பலன். பெலன் என்னது, பலன்னா அந்த சன்மானம், ரிவார்டு. ஐயா உன் வீட்டுல மனைவிங்கிற உழைக்கிறா, அதனால அவளுக்கு தர வேண்டிய பலன் என்ன செய், கொடு. இல்லைங்க எல்லா சொத்து என் பேர்லாம் இருக்கணும்னீங்கன்னா சொத்து காணாம போயிருந்து அர்த்தம். அதுல 1 2 பொண்டாட்டி பேர்ல என்ன செய்யணும் அர்த்தம். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது. அவளுடைய கைகளுடைய பலனை என்ன செய்யுங்க, அவளுக்கு கொடுங்கள். நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுது. அவ என்னை விட்டுட்டு போயிட்டான்னா, விட்டுட்டு போனா போட்டு. என்னங்க, ஒரு என்னால மறக்க முடியாத ஒரு தகப்பனார் உண்டு என் வாழ்க்கையில, என்னைக்குமே அவரை மறக்க முடியாது. ஒரு சகோதரர் உண்டு, கொஞ்ச நாள் 2 கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அப்ப போய் ஜெபம் பண்ண வருவாங்க. நல்ல குடும்பம், நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜெபம் பண்ணி அமெரிக்காவுக்கு போனாங்க வேலைக்கு. அங்க போய் நல்லா சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சு வந்து அவரோட அப்பா சென்னையில ஒரு இடத்துல அவருக்கு இடம் இருந்தது, நல்ல பார்ஸ் ஏரியாவில் அவருக்கு ஒரு இடம் இருந்தது. அதுல பழைய வீடு இருந்தது, அதை உடைச்சு நல்லா புது வீடெல்லாம் கட்டி ஜம்முன்னு கட்டி முடிச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் வந்தாரு, எல்லா டிஷர்ட் ஃபுல்லா ரத்தம் அப்படியே வடிஞ்சு போய் இருந்தது. வீட்டுல மனைவி குடும்பத்தாரிடம் அடி வாங்கி வந்தார். ஏதோ பிரச்சனை, மனைவியோட குடும்பத்தார் எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன், வந்து எல்லாம் அடிச்சு நிமித்தி அவரை ஓட விட்டோன்னு பாத்தீங்கன்னா ரத்த கரையோட வந்து நிக்கிறார். அப்ப எதுக்கு வந்திருப்பாரு, ஆறுதலை தேடி ஓடி வர்றார்.
அப்போ அவருக்காக ஜோம் பண்றோம். ஜோம் பண்ணி அண்ணன் சில ஆலோசனைலாம் சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட அனுப்பி விட்டேன். இவர் போனாரு. போனோடனே ரொம்ப துக்கத்தோடு இந்த மாதிரி மனைவி வீட்டார் அடிச்சு விரட்டிட்டாங்க, வீட்டை விட்டு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், கேஸ் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா, வேகம் இருக்கும் இல்லையா. அவங்க அப்பா எல்லாம் பொறுமையா அப்படியே கேட்டாரு. கேட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னாரு, தம்பி என் சொத்தெல்லாம் யாருக்குன்னாரு மகன்கிட்ட. அவர் சொன்னாரு எனக்குன்னாரு. அப்போ உன் சொத்துன்னாரு. என் சொத்து என் பையனுக்குன்னாரு. நல்ல கேளுங்க, தாத்தா கேட்கிறாரு என் சொத்து யாருக்குன்னு, மகன் சொல்றாரு எனக்குன்றாரு. அப்போ ஓன் சொத்துன்றாரு, ஓன் சொத்து உன் மகனுக்குன்றாரு. அப்ப மகன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அப்ப தாத்தா சொன்னாரு, சரிப்பா அதை கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு போ. உன் மகனுக்கு ஒரு காலத்துல அந்த வீட்டை கொடுக்க போறல, அதை என்ன பண்ணிட்டு நினைச்சுக்க, சீக்கிரமே கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்க, விட்டுட்டு போ. எவ்வளவு மெச்சூர்டான ஒரு ஞானம் உள்ள ஆன்சர் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எந்த தாத்தாவும் சொல்லியிருக்க மாட்டார். எல்லா தாத்தாவும் ஒன்று ரெண்டு ரெண்டுல ஒன்று பார்த்துலான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்டா விட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அங்க அவளே வெட்டி கொல்லப்படாதான் பாங்க ஒரு தாத்தா. இந்த பதில எந்த தாத்தாவும் சொல்லியிருக்க மாட்டார். என் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு தாத்தா. அவர் சொல்றது எவ்வளவு பெரிய உண்மை இருக்குல்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஐயா அடிச்சு விரட்டிடுவாயா, விரட்டிட்டு போறான் என்ன இப்போ, ஐயா பொண்டாட்டி விரட்டிடுவா, விரட்டினா விரட்டிட்டு போறா, வச்சுட்டு போறா, விட்டுரு. அவள் கைகளின் பலனை அவளுக்கு, அவள் கைகளில் பலன். வாங்குற சம்பளத்தெல்லாம் நீ பாக்கெட்ல போட்டுக்க, நீ ஜாலியாரு. அவளுக்கு எல்லாத்துக்கும் அவளை என்ன பண்ணி இம்சை. ஆண்களை பார்த்தான் சொல்றேன். எல்லாத்தையும் நீ வாங்கி வச்சுக்க. அப்புறம் அவ எது கேட்டாலும் அதுக்கு ஒரு நோண்டானி என்ன பண்ணிட்டு பேசிக்கிட்டே உன் குடும்பம் விளங்காம போன்றார். அப்ப இவ்வளவு உழைக்கிறாயா, இவ்வளவு செய்யறாயா, அவள் கையில் உள்ள பலனை யாரு கொடுக்கணும்? கொஞ்சமா அதை அனுபவிக்கணும்ல. இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் வசனம் சொல்லுது. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடு, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. செய்கைகள் தான் புகழும். நல்லா சோம்பேறியா படுத்து தூங்கி எழும்பி இருந்தீங்கன்னா ஒரு காலம் உங்களை எந்த செய்கையும் புகழாது. நான் சில நேரம் யோசிப்பேன், இந்த தோசையை மட்டும் பேன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய லேடிஸ் சூசைட் பண்ணி செத்துருவாங்க. அதை மட்டும் நாட்டில் பேன் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய லேடிஸ் சூசைட் பண்ணி செத்துப்போம். காலையில் தோசை, மத்தியானம் தோசை, ராத்திரி தோசை, காலையில் தோசை, 3 நேரம் என்னையா தோசை தோசை தோசை. முந்தியாத தோசைக்கு மாவாட்டினாங்க, இப்ப அதுவும் கடையில போய் பார்சல் தான். எல்லார் வீட்லயும் கிரைண்டர் இருக்கு. கிரைண்டர் ஓடி எவ்வளவு ஆளாச்சுன்னு தான் கேள்விக்குறி. எப்படி வீடு ஆசீர்வாதமா இருக்கும்? இதுக்குதான் தேவனாய் கர்த்தர் இந்த கொஸ்டின் நினைச்சு எழுப்புறாரு. அப்போ எவ்வளவு அழகா வேத வசனங்கள் சொல்லுது பாருங்க. ஒரு தீக்கா கட்சிக்காரன் பேசுறான். என்ன பேசுறான்னா, ஐயா பெண்களுக்கான உரிமையை எந்த மதமும் கொடுக்கல, பெரியார் தான் பெண்களை சேர் போட்டு உட்கார வைக்க சொன்னாருன்னு சொல்லி பேசுறாரு. அப்ப சொல்ல, இந்து கடவுள்கள் நிறைய இருக்குது, அதுல ஒண்ணு கூட பொம்பளை பிள்ளையே பிறக்கல. முஸ்லிம்கள்ல நிறைய நபிகள் இருந்தாங்க, அதுக்கும் யாரும் ஒரு பெண் கூட பிறக்கல. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க, அந்த 12 சீசர்ல ஒருத்தி கூட பெண் இல்லை அப்படி அவர் பேசுறாரு. 12 சீசர் ஒருத்தி கூட பெண் இல்லை. இப்ப பைபிள் ஆண்டு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலையா பிரதர்? பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்திலே சொல்றார், அவள் கைகளுடைய பலனை கொஞ்சம் அவளுக்கு என்ன செய், அவளுக்கு கொடு. இந்த விளங்குதா இல்லையா? பஸ்ஸுக்கு போனா என்கிட்ட தான் காசு வாங்கணும், ஆட்டோவுக்கு போனா என்கிட்ட தான் காசு வாங்கணும், கடைக்கு போய் பால் வாங்கினாலும் என்கிட்ட தான் காசு வாங்கணும். வாட் இஸ் திஸ் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். எங்கடா போயிட்டு இருக்கிறீங்க அப்படி கர்த்தர் கேட்கிறார். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, கொஞ்சம் பலனை என்ன செய், கொடு, அவள் எடுத்ததை அனுபவிக்கட்டும். அப்ப கர்த்தர் எங்க இடம் கொடுக்காம இருக்கிறார்? லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 12 சீசனும் கூடவே இருந்தாங்க. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போனாங்க. அதே போல தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஏராளமான பெண்களும் என்ன பண்ணாங்க, கூடவே என்ன பண்ணாங்க, பயணிச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. 12 சீசன்ல ஏன் பிரதர் ஒரு பெண்ணை கொண்டே வைக்கல அப்படின்னா, அதனால ஒரு பெண்ணை கொண்டே உள்ள விட்டு 12 சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கும். அதனால கர்த்தர் என்ன செய்யல, உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசரை பத்தி தெரியும் இல்லையா, அதனால அவர் சேர்க்கல. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கல, எப்படி சொல்றது? அப்படி பைபிள்ல வசனமே இல்ல.
ஆண்டவராய் கர்த்தர் அவருக்குரிய கணத்தை என்ன பண்ணாரு, கொடுத்தார். அப்புறம் ஏன் பிரதர் வரலாற்றுல பெண்கள் பேர் எழுதப்படல? அது யூதனுடைய வழக்கம் எழுதப்படல. இங்க ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, ஆணாகிலும் பெண் ஆகிலும் வேலை என்பது தேவனாய் கர்த்தர் கொடுத்த ஒன்றாயிருக்கிறது. இப்ப லூக்கா 17 எடுங்களேன், அதுல 34 36 வரை வாசிங்க. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். ஐயா, நான் வர்ற நாள்ல என்ன நடக்கும்னு பேசினார். அப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தி திரிகளில் திரிகை அறுத்து கொண்டிருக்கிற திருத்தின்னு கர்த்தர் பேசல. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒருத்தி இருந்தா, திரிகையில மாவு அரைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தி இருந்தா, 2 பேரில் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள்னா நீங்க யார் எடுத்துக்கொள்ளப்படுவான்றீங்க? அதனாலதான் ஆண்டவருடைய எழுதல. விளங்கிட்டாங்களா? அப்ப இங்க சொல்லும் போது பாருங்க, ஒருத்தி ஜெபம் பண்ணா ஒருத்தி திரிச்சான்லாம் சொல்ல, எல்லாரும் வயல் இருப்பாங்க. திடீர்னு நாளை காலை 7 மணிக்கு ஆண்டவர் திடீரென்று வந்தால் நீங்க என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? 24 hours ஜெபிக்க முடியாது. ஜெபத்துக்கான நேரத்தை கொடுக்கணும். அவருக்கு கொடுத்திருக்கிற வேலைகளையும் கரெக்டா என்ன செய்யணும் என்பதான் தேவனாய் கர்த்தர் உணர்த்துகிறார். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய்னா கொடுத்த வேலையை விட்டுட்டு மற்ற காரியத்தை என்ன செய்ய முடியாது. ஜெபத்தை அடையாளப்படுத்தி என்னமோ 24 hours ஜெபம் பண்ற மாதிரி மற்ற வேலை விடக்கூடாது. வேலை செய்யற கறி வெளிச்சுதான், எங்க ஊர் பாஷையில சொல்லுவாங்க, வேலை செய்ய கறி வெளிச்சுதான் கிளம்பி போறது. எங்க இப்ப காலைல 8:30 மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நேத்து காலையில் 8:30 மணிக்கு எப்படி சபத்துல தரிச்சிருந்தீங்களா? கேள்வி புரியுதா இல்லையா? அப்ப 24 hours ஜெபம் பண்ணிட்டா இருக்க இல்ல, சும்மா ஊரை சுத்துறதுக்கு ஏதாவது சொல்லப்படாது. கடமையை முடிச்சுட்டு எங்க தேடிவான்னு அர்த்தம், கர்த்தரை தேடிவான்னு அர்த்தம். தேவன் எல்லாருக்கும் ஒரு வேலைகளை கொடுத்திருக்கிறாரியா, அது ரொம்ப 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 முக்கியமானதுன்னு அர்த்தம். நீங்க பைபிள்ல பாருங்க, ஞானம் புத்தி அறிவை கொடுத்து யாத்ரா 31 பெசலேயலை தேவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுது. ஞானம் புத்தி அறிவு எதுக்கு கொடுத்தாரு பிரதர்? யூகித்து நடப்பதற்கு, யோசித்து நடப்பதற்கு கொடுத்தார். எதுக்கு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல. அபிஷேகத்தை பெசலேயலுக்கு கொடுத்தார். எதுக்கு? பிரசங்கம் பண்றக்கா? வினோதமான வேலைகளை செய்வதற்கு. அபிஷேகம் எதுக்கு பிரதர் அப்படி கேட்டா, பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, ஜெபம் பண்றதுக்கு இல்ல. அபிஷேகத்தை பெற்றோன்னே 4 அந்நிய பாஷையை பேசிட்டு உடனே கேமரா தூக்கி செல்ல தூக்கிட்டு உட்கார்ந்து கூடாது. கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை, உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் அதை செய்யணும் அர்த்தம். அப்ப அபிஷேகம் பண்ணி அந்த ஞானம் புத்தி அறிவை கொடுத்து அவனை யூகிக்கவும் யோசிக்கவும் திராணி உள்ளவனா மாற்றி, வினோதமான அதாவது யூனிக்கான பொருட்களை வடிக்கும்படி, சிற்பமாய் செதுக்கும்படி, பதிக்கும்படி தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்தார். 35 அதிகாரத்துக்கு வாங்கலேன். அதுல 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பாப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரியின் குமாரனாகிய பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். 2 காரியம் போட்டிருக்கு. ஒன்னு, அவனை பேர் சொல்லி அழைத்தார். 2வது, அவனை ஆவியினாலே நிரப்பினார். பேர் சொல்லி அழைச்சதுக்கு பிரதர் ஊழியத்திற்கா? வினோதமான வேலையை செய்யறதுக்கு. அபிஷேகம் பண்ண எதுக்கு பிரதர்? யூனிக்கான பொருட்களை, யூனிக்கான காரியத்தை உருவாக்குவதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு ஆலயம் கட்டுவதற்கு கூட அப்படிப்பட்ட எல்லாமே யூனிக்கா இருக்குன்னு நினைச்சார். என் சர்ச் இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு வேலை இருக்கணும், இவ்வளவு மர வேலை இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொன்ன தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். என்னங்க, கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு கூடாரம் தானே வேணும், போதாதா அப்படின்னு ஆண்டவர் நினைச்சல. நீங்க விலையும் கொள்றதுக்கா சொல்றேன். ஒரு அம்மா ரெகுலரா ஃபாஸ்டிங் பீரியட் வருவாங்க. ரெகுலரா வந்துட்டு இருந்த அம்மா திடீர்னு நின்று போனாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், என்ன சிஸ்டர் ஆளையே காணோன்னு. உடனே அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருந்து அந்த பேக் போர்ஷனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். பழைய முட்டமத்தில கூட நடத்தும் போது அந்த ஆட்களுக்கு தெரியும்.
இது வரைக்கும் தான் முன்னாடி நம்முடைய கூடாரம் இருக்கும். அதுக்கு பிறகு பின்பக்கம் அந்த கூடாரத்தை என்ன பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அது ஓப்பன்ல இருக்கும், பின்னாடி உள்ளதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த சிஸ்டர் கேட்டாங்க, பிரதர் உங்களை கண்ணாடி போட சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? நான் என்ன சொல்ல வரீங்கன்னு, இவ்வளவு செலவு எதுக்கு, அதுல ஒரு சிமெண்ட் சீட்டை வச்சு மறைச்சா கர்த்தர் வரமாட்டாரான்னு நான் சொன்னேன், உங்களுக்கு வீடு, நீங்க சிமெண்ட் சீட்டை 4 பக்கம் நட்டி மேல ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டு உள்ள உட்காந்துட வேண்டியதானே. நான் இப்படிதான் கேட்டேன், உங்களுக்கு வீடு, வீட்டுல வசிக்க முடியாதா? 4 பேர் வசிக்கலையா? ஐயா சிமெண்ட் சீட்டு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பக்கம் 4 சிமெண்ட் சீட்டு நட்டுங்க, மேல ஒரு சீட்டை போடுங்க, உள்ள படுத்துடுங்க. அப்படி படுத்துட்டு என்கிட்ட ஏன் முன்னாடி கண்ணாடி போட்டீங்கன்னு கேளுங்க. இல்லைன்னா கண்ணாடி யார் போட சொன்னா அந்த கேள்வியில உங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய பார்வையில எது செஞ்சாலும் அதுல ஏதாவது புதுசா இருக்கணும் நான் விரும்புறேன், நான் செய்யறேன். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் நமக்கு ஒரு காரியங்களை நம்மோடு கூட பேசும்போது, ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதுல இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி நம்ம ஒரு கணக்கு போடுறோம். கர்த்தர் ஞானம் தராரு, நம்ம சிந்திக்கிறது தேவனாய் கர்த்தர் நினைச்சாரு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. எக்ஸ்டீரியர் டிசைனுக்கு எதுக்கு பிரதர் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணும், அப்படி வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்க முடியாது. கர்த்தரே தன்னுடைய ஆலயத்திற்கு அப்படி என்ன பண்ணாரு. பழைய ஏற்பாடுக்கு வேற பிதா, புதிய ஏற்பாடுக்கு வேற பிதாவா? ஒரே பிதாவா வேற யாரால? ஒரே பிதா தானே. அப்பா ஒழிக்கிற மொழியை பார்த்தா வேறன்னு சொல்லிருக்கீங்களா பயந்துட்டேன். அப்ப எதுக்கு பிரதர் பேர் சொல்லி அழைத்தார், எதற்கு அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார்? பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, வேலையை செய்வதற்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு காரியத்துல கூட யோசேப்பை தேவனாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? ஐயா ஒரு பஞ்சம் வருகிற காலத்துல எல்லாரும் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தேர்ந்தெடுத்தார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகிய அந்த இஸ்ரவேலுக்கு அவருடைய சந்ததியார் எல்லாருக்கும், அதாவது யோசேப்போட உடன்பிறப்புகள் எல்லாரும் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவனை தேர்ந்தெடுத்தார். அப்ப வேலைன்னு ஒண்ணு இருக்கா பிரதர்? இருக்கு இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை எழுதினார், வாசிக்கலாமே. 28ஆம் அதிகாரத்துல 27 இருந்து, உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிரில் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை, அவன் தன் வண்டிலின் உரியால் அதை நசுக்கிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதிலே நொறுக்கிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எதை எப்படி செய்யணுமோ அப்படிதான் அடிக்க முடியும். சீரகத்தை பிரிக்கிறேன், 4 கொண்டு வண்டி ரோலரை விட்டீங்கன்னா என்ன ஆகும்? சீரகம். ஐயா உளுந்து மேல கொண்டு வண்டியை விட்டீங்கன்னா உடைச்சு உளுந்தாயிரும். அப்ப எதை திரிகள்ல திரிக்கணும், எதை ஆட்டுகள் இடிக்கணும், எதை இடிக்கணும், எதை உருட்டணும், அதுக்கே எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. எல்லாம் பெண்கள் டிபார்ட்மெண்டாவே இருக்கு. விளங்குதாலே? எதுக்கு எவ்வளவு போடணும் இருக்கு இல்லையா? வாங்கிட்டு வந்தேன் கடையில கொத்தமல்லி ஒரு கட்டு, அதுல மீதி இருக்கு, அதனால சட்னி கூட போட்டு. அப்படின்னா சட்னி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அண்ணன் அந்த ஸ்டைல மாத்தி சொல்றாரு, பக்கத்துல ஆட்டி இருக்கனால நல்லா இருக்குயா அப்படிங்கிற மாதிரிதான் நிச்சயம் நான் சொல்லணும். அப்ப பிரதர் அதுல எது எவ்வளவு போடணுங்கிறது கணக்கு இருக்கு. வீட்டுல மீந்து போச்சுன்ற தூக்கி நினைச்ச கூட உள்ள எங்க வீட்டுக்கு அதெல்லாம் சொல்லல. நீ நல்லா நீங்க எதுக்கு அங்கங்க எட்டி வைக்கிறீங்க? என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ எதுக்கு எவ்வளவு போடணுமோ போடணும், எதை என்ன பண்ணணுமோ செய்யணும். சமையல்ல எதை முந்தி போடணும், எதை பிந்தி போடணும் ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் தெரியாம என்ன செய்ய முடியாது. சமையல போட்டு விட்டு ஒரு கிண்டி கருப்பா இருக்கா அது கார குழம்பு, மஞ்சளா இருக்கா அது வேறு பருப்பு குழம்பு, சாம்பார் சொல்லக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு கணக்கு இருக்கு. நல்லா கவனிங்க, எவ்வளவு அழகா ஆண்டு சொல்ல. அது கூட தேவன் கொடுக்கிற ஆலோசனைன்றார். எதை எப்படி போடுறது, என்ன செய்வது, எப்படி உருட்டுவது, எப்படி சீரகத்து மேல கொண்டு எப்படியா வண்டி ரோலரை விட முடியும், குதிரை கொண்டு எப்படி மிதிக்க முடியும். அதை மிலாச்சினால் அடிப்பாங்களாம். உளுந்து எதால் அடிப்பாங்களாம்?
இப்படிதானே வாசிங்க. உளுந்து கோழினால் அடிப்பாங்களாம். மிலார்னா கிட்டத்தட்ட தொடப்ப மாதிரி. கோலை வச்சு அடிச்சா கூட சீரகம் என்ன ஆகும்? டேமேஜ் ஆகும். அப்ப பாருங்க எவ்வளவு ஞானமா தேவனாய் காட்சி. இது எல்லாமே தேவன் கொடுக்கிற ஞானையா. இந்த தேவ ஞானம் இல்லைன்னா இவன் சீரகத்துக்கு உளுந்த போடுவான், உளுந்துக்கு போல எண்ணத்தை போடுவான், ஏதோ ஒண்ணு போடுவான், இடிக்க வேண்டியது அரைப்பான், அரைக்க வேண்டியது என்ன செய்வான்? ரொம்ப நாள் எங்க கூட சுத்திட்டே இருப்பார். அவர் மோந்து பார்த்தே கண்டுபிடிப்பார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறோம். வீட்டு வாசல கார் நிறுத்தி உள்ள போகும்போது உள்ள மீன் குழம்பு, மீன் வறுவல்னாரு. அதோட நிறுத்தினா பரவாயில்ல, டேம் மீன் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, டேம் மீன் அப்படின்னாரு. உள்ள போனவன அதே மாதிரி வருது. அது எப்படியா கண்டுபிடிச்சேன் டேம் மீன்? அவர் ஒன்னும் டக்கா டக்கா டேம் மீனா அப்படின்னாரு. ஆமா, அந்த மாதிரி பயங்கர சார்பானால். கொல்லிமலைக்கு ஒரு நாள் போறோம். அப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒருத்தர் மீனை வறுத்து நல்லா வாழை இலையில மடிச்சு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பேப்பர் இப்பெல்லாம் சுத்தி ஜம்முன்னு பேக் பண்ணி போற வழியில சாப்பிட்டுக்கிடுங்கன்னு கொடுத்து விடுறாரு. கள்ளக்குறிச்சியில இருந்து உள்ள போறோம். வண்டி காருக்குள்ள பார்சல் வந்தோன்னு சொல்றாரு உள்ள சங்கரா மீன் இருக்கு. அவர் சொல்றாரு, எப்ப பிரியாணி செய்யறனாலும் சரி, குழம்பு செய்யறனாலும் சரி, சீரகம் பட்டை கிட்ட எல்லாத்தையும் அரைச்சு உள்ள ஊத்திடுறையா, அதெல்லாம் அரைக்கப்படாதியா, தட்டி போடணையா, உங்க ஊருக்காரன்ட்ட சொல்லியா அப்படிம்பாரு. பாட்டுல அவ்வளவு கைதேர்ந்த ஒரு ஆள். அப்ப அதுக்குமே என்ன சொல்ற ஆண்டவர் ஞானத்தை தாராண்டா. சமையலுக்கு கூட ஞானத்தை தரார், நீங்க விளங்கிக்கொள்ளணும். அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பிரதர்? இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த அபிஷேகம்லாம் உலகத்துல நான் செய்கிற வேலைகளுக்காகவும் சேர்த்தே கொடுக்கப்படுது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. வெறுமனை ஜெபம், வெறுமனை ஒருவேளை ஆண்டரோடு ஐக்கியப்படுற காரியம் அல்ல. உழைப்பதற்கு, வேலை செய்வதற்கு சோம்பேறிப்படுகிற ஒரு மனுஷனாலும் ஆசீர்வாதமா வாழ முடியாது. வசனம் சொல்லுது, சோம்பேறி கால் மேல காண்பட்டு கனவு கண்டுட்டே இருக்கிறான். அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும்னு நினைக்கிறான். அவனுக்கு கை கெட்டினா கூட வாய்க்கு போகாது. அப்படிதான் வசனம் சொல்லுது. அவனை மாதிரி வாழ்ந்தணும். எப்படி வாழுவ? எனக்கு பிளெஸிங் என்ன மாதிரி இருக்கணும்னா எனக்கு வா, என்ன ஃபாலோ பண்ணு, என்ன மாதிரி ஊழியெல்லாம் பண்ண வேண்டாம், என்ன மாதிரி ஒரு வாரம் என் கூட டிராவல் பண்ணு, வாங்கலாம் என் கூட ஒரு வாரம். 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தா 1 வாரம் தூங்குவீங்க. அப்புறம் எப்படி பிரதர் பிளெஸிங் மாதிரி இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஓட்டம் என்ன, அவர் என்ன அர்ப்பணிக்கிறாரு, என்ன ஓடுறாரு அப்படிங்கிறத பார்த்ததானே ஆசீர்வாதம் வாழ முடியும். அப்ப தேவன் சொல்ல உழைக்காம எப்படி ஆசீர்வாதமா வாழ்வது? இது கர்த்தர் கேட்கிற கேள்வி. அப்ப இது எல்லாமே சரி, ரைட், ஓகே, எப்படி உழைக்கணும்? ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், ஐயா ஒரு சாதாரணமான நிலையில போதுங்கிற நிலையில உழைக்காதன்றார். ஆண்டவராய் கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சார். படிச்சுட்டு என்ன சொன்னாரு? நல்லது என்று அதை அவர் கண்டார். விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் படைச்சிட்டு ஏன் நல்லதுன்னு பார்த்தாரு? அப்படிதாங்க உழைக்கணும்ன்றாரு. ஒவ்வொன்னையும் படைச்சிட்டு தேவனாய் கர்த்தர் என்ன சொன்னாரு? அது நேர்த்தியா இருக்குன்னு பார்த்தார்ல, நல்லதுன்னு கண்டார்ல. ஒண்ணு மாத்திரம் தான் அவரால் அப்படி சொல்ல முடியல. யார? மனுஷனை. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? படைச்சா ஒரு சனியை ஒரு மாதிரி வித்தியாசமாயிட்டு விட்டு தொலைன்னு சொல்லல, அதை மேம்படுத்தும்படி, அதை சரிப்படுத்தும்படி தேவனாய் கர்த்தர் விரும்பினார். அது ஒண்ணுதான் குறையாயிருச்சு. இப்ப குறைய ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? அதை சரிப்படுத்தணும் தேவன் திட்டமிட்டு அடுத்து என்ன பண்ணார்? ஏவால உருவாக்கணும். அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். அதாவது ஒன்று சரி இல்லைன்னா அதை நேர்த்தி அனுப்பிச்சாரு. தேவனாய் கர்த்தர் உருவாக்குறார். ஒரு பிறவி குருட வாரான், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட கேட்கிறார், உனக்கு இப்ப என்ன பாக்குறன்னு கேட்கிறார். ஏன் கேட்கணும்? ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிடலாம் இல்லையா? இப்ப நீ என்ன பாக்குறன்னு கேட்கிறார். அதுக்கு அவன் பதில் சொல்றான், மனுஷன் எல்லாம் நடமாடுகிற மரங்களை போல நான் பாக்குறேன்றான். ஏன் ஜெபம் பண்ற? புரியுதா? அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்தான் ஜோமன்னா போன்னு சொல்லிட வேண்டியதானே. எது கேட்கிறாரு? அப்ப இன்னும் அது முழுமை அடையல. முழுமை அடைகிற வர, அது சரிப்படுத்துகிற வர, அதற்காக எகைன் எத்தனை முறை வேணாலும் தேவனாய் கர்த்தர் செயல்பட வல்லவரா இருக்கிறார். சரிப்படுத்துறார். அப்ப ஒரு காரியம், ஒரு வேலை செய்யும் போது சரியில்லைன்னா அது என்ன செய்யணும்? ஒப்பேத்த கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. ஒரு ஸ்கூல்ல ஒரு அசைன்மெண்ட் தராங்க, எழுத சொல்றாங்க, இப்படி குப்பரை படுத்துக்கிட்டு எழுதக்கூடாது, இப்படி படுத்துக்கிட்டு இப்படி வச்சு எழுதக்கூடாது. ஒழுங்கா உட்காந்து நேர்த்தியா என்ன செய்யணும்? அதை கரெக்டா அழகா முடிஞ்ச அளவு திருத்தமா அதை எழுதணும்.
ஏன் பிரதர் அப்படி இல்லைன்னா என்ன அப்படி கேட்கக்கூடாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் நோட்னு ஒன்று இருக்கும் நாங்க படிக்கிற காலத்துல. அது அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அழகா எழுதி அதுக்கு அங்க டிராயிங் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி கேரட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 3D எஃபெக்ட்ல நான்லாம் என்னோட ரெக்கார்ட் நோட்ல கேரட் வரைஞ்சி வச்சிருப்பேன். 3D எஃபெக்ட்ல இருக்கும் அப்பவே. அதுக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டு. இப்போ உள்ள யங்ஸ்டர் அப்படி இல்லை, எழுதணும் அவ்வளவுதானே. அது எப்படி இருந்தானே எழுதணும், எழுதியாச்சு. கர்த்தர் இல்லையா நீ நேர்த்தியா செய்யணும். எதனால நீ என்ன செய்யணும்? ஒரு வேலை என்பது நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு புல்லட் ஒரு மெக்கானிக் ஒருத்தர் உண்டு, தாம்பரம் கடப்பேர். அந்த இன்ஜினை கலட்டி அதை வேலை செஞ்சு முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு அந்த டஸ்ட காலி பண்ணிருப்பான். ஒவ்வொன்றுக்கும் துடைப்பான். ஸ்பேனரை போட்டு கழட்டி வச்சுட்டு ஸ்பேனரை கீழே வைக்கும் போது ஸ்பேனரை தொடச்சிட்டு தான் வைப்பான். அவன் வேலை பார்க்கிற மெக்கானிக் செட் நார்மலா எப்படி இருக்கும்? அவன் மெக்கானிக் செட் அவ்வளவு அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே ஜம்முன்னு இருக்கும். ஏங்க இப்ப ஸ்பேனரை போட்டு திருக்குன்னா ஆயில் வடியும், அடுத்து அதே ஆயில் தான் என்ன செய்ய போகுது? ஸ்பேனர் பட போது. ஏன் துடைக்கணும்? சமையல் பண்ணியாச்சியா, மேல பாத்திரம் எல்லாம் இருக்குது, திரும்ப சாயந்தரம் சமைக்க போறோம், அது மேலே இருக்கட்டுமே. அது ஏன் குனிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? அதே கேட்டுக்கணும். அது மேலே இருந்துட்டு போது ஏன் கீழே தூக்கி வைப்பானே, பிறகு கீழே இருந்து மேலே எடுப்பானேன்னா அதான் நேர்த்தி இல்லாத வேலைன்னு அர்த்தம். நேர்த்தியே தேவனாய் கர்த்தர் சகல வேலையில நினைச்சாரு, அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நேர்த்தியா இருக்கணும் ஒவ்வொரு வேலையும். ஐயா தொழிற்சலம் பார்க்க அவ்வளவு நீட்டா இருக்கணும். எல்லா தொழிற்சலத்திலும் ஒரு நேர்த்தியை தேவன் எதிர்பார்க்கிறார், வேலையில் ஒரு நேர்த்தியை எதிர்பார்க்கிறாரு. நீங்க அப்படியே கோவை மாவட்டத்துக்கு வாங்க, அங்க இருக்கிற தென்னந்தோப்புகளை பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு தென்னை மரம் அப்படி வரிசையா நட்டிருப்பாங்க. தரையில குப்பையே இருக்காது, அவ்வளவு நீட்டா இருக்கும் அந்த தரைத்தளம் முழுவதும். இன்னைக்கு வேணா வாங்க, நாங்க போகும்போதெல்லாம் ரசிப்பேன் அந்த தென்னந்தோப்புகளை. அதுக்காகவே அந்த சில வில்லேஜ் ரூட்டுகள்ல வண்டியை திருப்பி எல்லாம் சுத்தி எல்லாம் வருவேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றது. அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. அப்ப அதே இது இங்க போய் பாருங்க, இந்த செங்கல்பட்டு திருவள்ளூர் இங்கெல்லாம் போவாங்க, குப்பை அவ்வளவு குப்பையும் உள்ள இருக்கும். அப்படியே மேல எட்டி பாருங்க, தேங்காய் இப்படிதான் இருக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி இளநீ தான் ஃபேமஸ். திருவள்ளூர் இளநீ என்ன ஆகல, ஏன்னா அங்க இவ்வளவு தொங்கிட்டு இருக்கும். ஏன்னா கீழே அவ்வளவு புல்லும் அவ்வளவு செடிகளுமா இருக்கும். போடுறதெல்லாம் எது சாப்பிடும்? ஏன் பிரதர் கீழே வச்சிருக்கான்? அதுல ஒரு நேர்த்தி இருக்குதுங்க, அதுல ஒரு அவசியம் இருக்குதுங்க. அதை எடுத்து நீட் பண்ணி அதை எடுத்து வைக்கிறான், அதை எடுத்து ஓரம் கட்டுறான். உள்ள போய் பாத்தீங்கன்னா தென்னை மட்டை விழுறதெல்லாம் அங்கேயே கிடைக்காது, எடுத்து எங்கேயா ஓரம் கட்டி வச்சிருப்பான் ஒரு ஓரமா. அவன் ஒழுங்கா விவசாயம் பண்றவன் பண்ணி வைக்கனா கூட டீசெண்டா தான் இருக்கணும். நல்ல கவனிங்க. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? வேலையில நேர்த்தி. நேர்த்தி இல்லைன்னா தேவனே அதை சரிப்படுத்தினார் என்பதை மறந்து போகாதீங்க. ஒரு முறைக்கு இருமுறை ஜெபிக்கிறாரு, ஒரு முறைக்கு இது சரியில்லைன்னு அதை சரிப்படுத்துவதற்கான காரணத்தை யோசிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஐயா நான் கொஞ்சம் குப்பையான ஆளா தான் இருக்கிறேன் அப்படின்னா சரிப்படுத்த முற்படுங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? வீடு நீட்டா இருக்குன்னு நினைச்சேன் தெரியுமா? போகும்போது வரும்போது அதுல எதெல்லாம் கீழே கிடக்குதோ அதை என்ன செய்யணும், கையில எடுத்துட்டு போகணும். நான் காலில் ஒருக்கா பெருக்குவேன், சாயந்தரம் ஒருக்கா பெருக்குவேன், அதுக்கு பிறகு அது மேலே நடப்பேன் அப்படின்னா என்ன செய்யாது, நீட்டாவே இருக்காது. நீ காலையிலும் சாயந்தரம் கூட பெருக்க வேண்டியதில்லை, போகும்போது வரும்போது எடுத்துட்டு போயிட்டா உங்க வேலையில 50% குறைஞ்சிடும். ஆனா நம்ம குடிக்கிற கஷ்டம் இல்லையா, அப்படியே அது மேலேயே போறது. இங்கிருந்து போகும்போது அப்படியே வருது, அதை பார்த்துக்கிட்டு அது மேலேயே நடக்கிறது. அது 4 இடத்துல அங்க டைனிங் டேபிள் பக்கத்துல கொஞ்சம் சாப்பாடு சிந்தி கிடக்கும், அதுல மீச்சுக்கிட்டே போறது. வீடு ஃபுல்லா என்னவா இருக்கும், சோறு நசிங் நடக்கும். அப்புறம் பெருக்குனா வராது. அப்புறம் என்ன செய்யணும், அவ்வளவு ஏன் கஷ்டப்படுற? 4 பருக்கு கீழே அடைஞ்சு பார்த்தல, குடிஞ்சு எடுத்துரு. வேலையில் நேர்த்தி தேவன் எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். ஏன்னு கேட்டா வேலையில நேர்த்தி அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:28. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிக்க ஒப்புவித்தான். சாலமோன் பாக்குறான், தங்கிட்ட 1000க்கு மேற்பட்ட வேலைக்காரர் இருக்காங்க, அதுல ஒருத்தன் பக்காவா இருக்கான், கூப்பிட அவனை தூக்கி அதிகாரியா வைன்னு வச்சிட்டார். அதே யெரொபெயாமை கர்த்தர் பார்த்தாரு, 10 கோத்திரத்துக்கு ராஜா வைக்கிட்டார். ஏன் பிரதர்? அவனுக்குள்ள இருந்த காரிய
சுத்தி அவனுக்கு இருந்த உழைப்பு, தேவனாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்த எல்லா பாத்திரத்தையும் பாருங்க, ஒரு சோம்பேறி கூட கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. மோசே ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதுதான் போய் கூப்பிட்டார். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை போய் கூப்பிட்டார். போர் அடிச்சுக்கிட்டு இருந்த கிதியோனை போய் கூப்பிட்டார். யாரையாவது வீட்டில படுத்து நன்றாய் தூங்கி கொண்டிருந்தார், தேவன் கதவை தட்டி அவனை அழைத்தார்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கா? மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவன போய் வாயா மனுஷனை பிடிக்கலான்னு சொல்லி 12 பேரை செலக்ட் பண்ணார். இந்த 12 பேர் மீன் பிடிக்கும் போது ஒரு 24 பேர் குடிசையில படுத்து இருந்திருப்பான்ல, இருந்திருப்பானா இல்லையா? இவெல்லாம் பிஸியா இருக்கான், அவன் தான் சும்மா இருக்கான், அவனை வேலைக்கு வான்னு கூப்பிடலாம் இல்லையா? இதான் விளங்குலையா? இவெல்லாம் பிஸியா இருக்கிறான், இவன் என்ன செய்ய போறான்? அங்க சும்மா நிறைய பேர் எடுக்கிறான், அவனை கூட்டு போலான்னு ஆண்டவர் நினைக்கல. ஏன்னா சும்மா இருக்கிறான், காலம் புள்ள சும்மா தான் இருப்பான். அவனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு யாரும் தெரியும்? கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, ஐயா தெளிவா ஞானமா உழைப்ப தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நேர்த்தியான உழைப்பு, இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர். பிள்ளை படிக்கிறது 20 மார்க் வாங்கிச்சு யோசிக்கணும், அடுத்த முறை ரிசல்ட் வரும்போது 30 ஆகணும், அடுத்த முறை 40 ஆகணும். அதான் நேர்த்தியினுடைய அடையாளம். என்னால அவ்வளவுதான் அப்படி சொன்னா அந்த பிள்ளை உருப்படாது. எனக்கு முடியாதுன்னு சொன்னாலும் உருப்படாது, போதாதான்னு கேட்டாலும் உருப்படாது. இவ்வளவு போதாதா அப்படின்னா அது எங்க உருப்பட போகுது? அப்ப நேர்த்தியா இன்னும் 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 சொல்லி முயற்சிக்கிறதா ஒரு நேர்த்தியான தன்மை என்ன செய்யும், கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. கார்ல ஏறணுங்க, அதான் வண்டி ஓடுது அப்படியே ஓட்ட வேண்டியதான்னு சொல்லக்கூடாது. கரெக்டா குண்டு பார்க்கணும், குழி பார்க்கணும், எங்க இறக்கணும், நடுவுல குழி இருந்து எப்படி 2 பக்கம் விடணும், அதை நடுவுல விட்டுட்டு எப்படி போகணும்னு கரெக்டா பார்க்கணும் இல்லையா? எப்பவுமே காருக்கு பின்னாடி நடுவுல போகக்கூடாது பைக்ல. ஏன்னா நடுவுல குழியை விட்டுட்டு 2 பக்கம் டயரை ஓட்டிட்டு போயிடுவான். நீங்க தான் மோகம் குப்புற என்ன செய்யணும், நேரா குழிக்குள்ள என்ன செய்யணும். நம்ம போனோம், அவன் நடுவுல குழியை விட்டுட்டு போயிட்டே இருப்பான், நடுவுல கல் இருந்துச்சுன்னா விட்டுட்டு 2 டயரை ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பான். நல்ல கவனி, எல்லாத்திலையும் அடுத்தடுத்த கட்டத்தை வாஞ்சிப்பதா சரியானபடியான உழைப்பா இருக்கிறது என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. நீதிமொழி 24 திருப்புங்க 27. வெளியில் உன்னுடைய வேலை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. பின்பு 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 அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வீடு எப்ப கட்டணும் பிரதர்? முதல்ல வருமானத்தை பெருக்கு, வயலை ஸ்ட்ராங் பண்ணு, தொழிலை அதிகப்படுத்து, வருமானத்தை கூட்டிட்டு பின்னாடி வீட்டை கட்டு. வெறுமனை வீட்டை கட்டிட்டு தொழிலை இழந்து நினைச்சாத ரோட்ல இல்ல. நான் சொல்ல லூக்கா 14 அதிகாரம், அதுல ஆண்டவரை கர்த்தர் பாருங்க, தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டிய வர வேண்டிய ஒரு போதனை குறிச்சா ஆண்டவரை கர்த்தர் அதுல பேசுறார். ஆனா அதுல பேசப்படுகிற வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. லூக்கா 14:28 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. திட்டமிட்டு வேலை செய்யணும் ஆண்டவரை கர்த்தர் சொல்ல. ஒண்ணு நேர்த்தியா வேலை செய், 2வது திட்டமிட்டு வேலை பாரு. இஷ்டத்துக்கு கண்ணா பொண்ணா நினைச்சாத செய்யாத. உருண்டாவது பிறண்டாவதுங்கிற வார்த்தை மனுஷர்கள் வெறுக்க வேண்டிய வார்த்தை. எப்படியாவது கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தை மனுஷர்கள் வெறுக்க வேண்டிய வார்த்தை. உருண்டு பிறண்டாவது அந்த வார்த்தை உங்க வாயில இருந்துச்சுன்னா இன்னைக்கு திருத்திடுங்க. உருண்டாலும் பிறண்டாலும் ஒண்ணு நடக்காது, ஒண்ணு நடக்காது. எப்படியாவது கஷ்டப்பட்டு எப்படி கஷ்டப்படுவ? தலையை அடகு வச்சாது உன் தலைக்கு நயா பேச வேணா தருவானா? ஆட்டு தலையாண்ட விட வாங்கி என்ன செய்வான், ஏதாவது கறியா வைப்பான். உன் தலையை வச்சு என்ன செய்ய? அப்ப தலையை அடகு வச்சாது உன் தலைக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத. இப்ப எப்படியாவது சொல்ல முடியாது. திட்டமிடாம ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இது என்னது, இது என்னது, இது வேஸ்ட் ஆகும், இது இப்படி ஆகும். நாளைக்கு நெகட்டிவா நடந்தா என்ன செய்வது? அப்ப நெகட்டிவா நடந்தா என்ன செய்வதுன்னு யோசிப்பது திட்டமிடுதல். நீங்க அதை அவிசுவாசமான வார்த்தை நினைக்க கூடாது, விசுவாசிகள்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இதை செய்யறோம் பிரதர், விசுவாசத்தோடு செய்யறோம். நாளைக்கு இது நெகட்டிவா முடிஞ்சா என்ன செய்யணும்னு ஒரு அடுத்த பிளான் பி இருக்கணும். நான் கூட சொன்னேன், குடிகாரனை விட மோசமானது கடன் வாங்குறது. அப்ப பிளான் பி பிளான் சி ஏன் போட்டோம் பிரதர்? அவிசுவாசமா? அது திட்டமிடுதல். இந்த காரியம் இப்படி நடக்குமா, இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யட்டும், இது நெகட்டிவான என்ன பண்ணணும், இதுல இப்படி முடிக்க முடியாம போனா அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், கடன் முடிக்க முடியாம ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம செயல்படுத்துவது, அதெல்லாம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி ஆயிலும் சொன்னாங்க, கிடைக்கிறதெல்லாம் இஎம்ஐல வாங்காதீங்க. கடனை பத்தி பேசும்போது ஏன் பத்தி அவ்வளவு கோவப்படுறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, டென்ஷன் ஆறீங்கன்னா கடனால் அழிஞ்சு போன உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. வாங்கி 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 என்ன செய்ய முடியல, அடுத்த கடத்தை நோக்கி நகர முடியல. வீட்டுல இஎம்ஐ, எல்லா இஎம்ஐ.
ஒரு பொருள் கூட இஎம்ஐல வாங்காதீங்க. பைக்குக்கு இஎம்ஐ, டிவிக்கு இஎம்ஐ, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு இஎம்ஐ. அதுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமலே இருங்களேன், 2 வருஷம் இல்லாம கூட இருங்க, 2 வருஷம் ஆரோக்கியமா இருப்பீங்க. அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா தக்காளி வாங்கிடுவீங்க, அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணிக்குவீங்க, பால் வாங்கி ஆரோக்கியமா வாழ்வீங்க. அதுக்கு ஏன் இஎம்ஐல போய் வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. திட்டமிடாமல் செய்ய முடியாது. திட்டமிட்டு வேலை பாரு, நேர்த்தியா வேலை செய், திட்டமிட்டு வேலை செய். அதுக்கு தான் ஆண்டவர் பேச இதுக்குள்ள ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தினார். சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்படியே 33ஆம் வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி 27ஆம் வசனத்துல சொன்னார், தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டால் சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, திட்டமிடுதல் அப்படிங்கிறதுல சுயம் என்பது அழிஞ்சு போயிருது. சுயத்தை வெறுக்கணும் என்பதுதான் தேவனாய் கர்த்தர் சொல்ல வர்ற காரியம். நீ ஒரு பட்டணத்தை கட்டுறியா, திட்டமிடு. யுத்தம் செய்ய போகும்போது திட்டமிடு. அவங்ககிட்ட பலம் ஜாஸ்தியா இருக்கு, உங்ககிட்ட பலம் கம்மியா இருக்கு, என்ன செய்யணும், டபால்னு காலில் விழுந்துருன்றார். வீம்பு பாராட்டி என்ன பண்ண போற? வீம்பு பாட்ட அழியறதை விட ஞானம் என்னது? அவங்ககிட்ட சீர் பொருந்திரு, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிரு, ஆள் அனுப்பிடு, சமாதான முயற்சிகள் எடு. இதெல்லாம் வெறுக்கணும் சொல்லும் போது சுயம் அது ரொம்ப முக்கியமானது. திட்டமிடுதல் வரும்போது 4 பேர்ட்ட கேட்பேன், அப்புறம் எனக்கு தோன்றதே செய்வேனீங்கன்னா திட்டமிடுறது வேஸ்ட். விளங்குதா இல்லையா? அடுத்து அந்த ஆலோசனை தான் முக்கியமானது. நீதிமொழிகள் 24:6 பாருங்க. நல்ல ஆலோசனை பயது உத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். அப்ப நல்லா கவனிங்க. 1 நேர்த்தியான வேலை செய், 2வது திட்டமிட்டு வேலை செய், 3வது ஆண்டவர் ஆலோசனை பண்ணி வேலை செய். ஆலோசனை பண்ணும்போது 4 பேர்ட்ட கேட்பேன் பிரதர், ஆனா எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன்னா வேஸ்ட். அது ஆலோசனை பண்ணும்போது என்னை விட அடுத்த கருத்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த கருத்தை நான் என்ன பண்ணும், ஆலோசனை கூட்டம் என்ன செய்யணும், எல்லார் கருத்தையும் கேட்கணும். அதுல ஒரு சின்னவன் இருப்பான், ஒரு வயசான ஆள் இருப்பார், ஒருத்தனை நீங்க அடி முட்டால் நினைச்சு வச்சிருப்பீங்க, அவன் சொல்ற கருத்தையும் கேட்கணும். அந்த கருத்துல எது பெஸ்டா இருக்குதோ அதை நான் ஏற்றுக்கொண்டு என் கருத்தை என்ன செய்யணும், அதான் ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம், இந்த காரியத்தை இப்படி பண்ணலாம், எப்படி முடியும் பிரதர் தெரியாது. இது நல்லா இருக்குன்னு தெரியும், அது எப்படி செய்து நமக்கு தெரியாத விஷயம் இருக்கும் இல்லையா? பல வருஷம் நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம், அது நடக்கவே நடக்க இன்னொருத்த சாதாரண வந்து சொல்லிட்டு போயிடுவான், அது அப்படியே நடக்கும். அப்ப நான் யோசிக்கணும், இது கரெக்டா இருக்க, இதை பண்ணி பார்த்தானே, இது இப்படி செஞ்சு பார்த்தானே, நான் யோசிக்கணும். என் அனுபவத்தை தூர வைப்பதும் என் ஆலோசனைகளை தூர வைப்பதும் ஆலோசனை கேட்பதனுடைய முதல் படி. நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா ஆலோசனை கேட்பதற்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஆலோசனை கேட்கனாலே முதல்ல என்னுடைய ஆலோசனையும் என்னுடைய உள்ளுக்குள்ள நிறைஞ்சிருக்குள்ளே அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அது 0 வரணும். வசனம் கேட்கறதுக்கு அப்படிதான். கேட்க உட்காரும் போதே எனக்கு இந்த வசனம் தெரியுமேன்னு சொல்லக்கூடாது. வாசிக்க உட்காரும் போதே ஆண்டவர் இதான் எனக்கு தெரியுமே நான் வாசிச்சு உட்காந்தா எனக்கு ஒண்ணுமே விளங்காது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர் உட்காந்தா புது புது காரியத்தை தேவன் நினைச்சுவாரு, அவர் கற்று வைப்பார், அவர் பயிற்றுவிக்கிறார், அதான் உண்மை. அப்ப ஆலோசனை பண்ணி வேலை செய், ஆனா வேலை கண்டிப்பா செய். கர்த்தர் தன்னுடைய பிரயாசத்துக்குரிய பலனை நமக்கு என்ன செய்யறார், தருகிறவரா இருக்கிறார். பிரயாசத்துக்கு மேலையும் தர்றாரு, ஆனா பிரயாசப்படாம தர்றதில்லை. என் பிரயாசத்துக்கு ஏத்தது தராரு. ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்லங்க அவருடைய தயவு கொத்ததாக கூட நம்முடைய பிரயாசத்துக்கு மேல தேவன் பிளஸ் பண்றாரு, ஆனா பிரயாசப்படாம செய்ய மாட்டார். பிரயாசப்பட்டுதான் ஆகணும். ஆத்மா கிடைக்குது பிரதர், எப்படி அண்ணன் மாத்திரை இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, அவ்வளவு தூரம் உழைக்கிறோம், கர்த்தருக்குரிய பலனை காண வைக்கிறார். ஏட்டு சுரைக்கா மாதிரி நாங்க மொபைல் ஆன்லைன்ல உட்காந்து ஊழியத்தை செய்யல, ஓடுறோம், உழைக்கிறோம், வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படிங்க சாத்தியம், எவ்வளவு வாழைகளை கட்ட முடியும் நம்மகிட்ட கேட்பாங்க. உழைச்சு பாரு கட்டலாம், பிரயாசப்பட்டு கட்டலாம். பிரயாசப்பட்டா தேவன் அந்த பிரயாசத்தை நினைச்சாரு ஆசிர்வதிக்கிறார். ஊழியமானாலும் வேலையானாலும் பிரயாசமே படா இப்படி ஆசிர்வதிப்பாரு. அப்ப கர்த்தர் அழகா சொல்றாரு, ஐயா அவர் நேர்த்தியாய் செய்ய பிரியப்படுகிற தகப்பன், குறையாயிடுச்சுன்னா சரிப்படுத்துவார். சமையல் பண்றோம், இன்னைக்கு வயல வைக்க முடியல, இப்படிதான் இருக்கும், வேணா சாப்பிடுன்னு சொல்ற அம்மா மாதிரி நினைச்சுவாங்க, கடைசி வரை அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு நினைச்சணும், அது டெவலப் பண்ணி யோசிக்கணும்ல. பூசா ஒண்ணு செஞ்சு பார்க்கணும் யோசிக்கணும். பூசா ஒண்ணு செஞ்சுட்டோங்கிறக்கா நீ தின்னேதான் ஆகணும்னு சொல்லக்கூடாது.
அது அடுத்த பாயிண்ட். நல்லா இருந்தா சாப்பிட போறாங்க, நல்லா இல்லைன்னு நினைச்ச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப ட்ரை பண்ணி நம்மளுக்கு வீக்கா இருக்கிறோம், இதை நம்ம மாத்தணும்னு நினைச்சா மாத்த முடியும். அப்படியே தான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன். வேணா சாப்பிட்டு எழுதி போனா சாறு வரைக்கும் சமையல் அப்படிதான் இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, செஞ்சு பார்க்கிறோம் சரி வரல மாத்தணும், செஞ்சு பார்க்கிறோம் சரி வரல மாத்தணும். இப்படியே ஒன்னா தான் ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிற ஒன்று. ஆனா வேலை செய்வது ரொம்ப முக்கியமானது. தீர்மானம் பண்ணுங்க, உழைக்க தீர்மானம் பண்ணுங்க. நேர்த்தியா உழைங்க, திட்டமிட்டு உழைங்க, ஆலோசனை கேட்டு நினைச்சீங்க உழைங்க. ஒண்ணுல நமக்கு நாலேஜ் இல்லையா, அதோட ஆலோசனை முழுக்க அடுத்த ஆள். இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு. அது என்ன ஆங்கிள் வரணும், இந்த ஸ்பீக்கர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வர்ற சவுண்ட் என்ன ஆங்கிள் வரணும், அது எவ்வளவு சவுண்ட் வரணும், அது எந்த ஆங்கிள் இருந்தா எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் ரீச் ஆகும், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு நமக்கு தெரியுமா தெரியாது. அப்ப அது தெரிஞ்ச ஆள்கிட்ட விட்டு, அண்ணா இது இப்படி பண்ணுங்க, எனக்கு இது வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த அவுட்புட் வேணும், அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க. அவர் என்ன செய்வாரு, கர்த்தரும் அந்த நேர்த்தியானதான் எதிர்பார்க்கிறாரு. உங்களையும் நேர்த்தியா தான் உழைக்க சொல்றாரு. சரியா வரலன்னா திருத்திக்கிங்க. சரியா வராது குற்றம் அல்ல. நான் உழைக்கும் போது சிலது நெகட்டிவா போகும், ஆனா சரிப்படுத்த நினைக்கணும் இல்லையா. அப்ப நேர்த்தியாய் செய்யற வேலைன்னு ஒன்று இருக்கு. கர்த்தர் ஆத்தா விரும்புறார், திட்டமிட்டு பண்ணுன்றார், ஆலோசனை கேட்டு செய்கின்றார். உனக்கு தெரியலையா, தெரிஞ்ச ஆள்கிட்ட கரெக்டானபடி ஆலோசனை கேளு, இது என்னன்னு கேளு, அது என்னன்னு கேளு, அந்த காரியங்களை புரிஞ்சுக்க, அது உனக்கு ஆசீர்வாதமா வரும். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம், தேவ சமூகத்தினராக இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லார், பிரயாசத்துக்குரிய பலனை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை பிரயாசப்படாத சோம்பேறிகளா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை திருத்தி விடுங்க. ஆணாகிலும் பெண்ணாகிலும் தேவனாகிய கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஐயா நீ வேலை செய்யும்படி, அதை நேர்த்தியாய் செய்யும்படி, திட்டமிட்டு செய்யும்படி நான் இந்த உலகத்துல வைத்தேன். தேவன் கொடுத்த காரியம் வேலை செய். துவக்கத்தில் உங்களோடு கூட சொன்னேன், வேலை செய்யறது மாத்திரமல்ல, அதை காப்பாற்றுவதும் என்னுடைய வேலை. சம்பாதிக்கிறதை சேமிப்பது, அழிந்து போகாம காப்பாற்றுவது, தேவனாய் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை பாதுகாப்பது, அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சபையோடு தன்னுடைய அன்பை மணவாளனாக ஒப்பிட்டு பார்க்கும்போது எபேசியர் 5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, ஐயா போஷிப்பது நீதான், காப்பாற்ற வேண்டியது நீதான். இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, உழைக்க மாத்திரமல்ல, அதை காப்பது நம்முடைய வேலையா இருக்கிறது. கர்த்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்துட்டார், 2 வீலரை கொடுத்துட்டார், ஒரு 4 வீலரை கொடுத்துட்டார். அதை நீ ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தது மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை காப்பதும் வேலைதான். கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி பராமரிக்கிற கர்த்தர் கேட்பாரு. நான் கொடுத்தையா, அதை எப்படி வச்சிருக்கிற, இதுவரைக்கும் ஒரு துணி அழுக்கு துணியா அதுல பட்டிருக்குமான்னு கேட்பாரு. சோம்பேறிகளே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்பாரு. அது சாதாரண சைக்கிளா இருந்தா கூட அதை நீ எப்படி பாதுகாக்கிறேன்னு கேட்பாரு. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மீது எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறேன்னு கர்த்தர் கேட்பாரு. சோம்பேறிகளே, இன்னைக்கு மனம் திரும்புங்க, தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஞானாயிரு, பெண்ணாயிரு, ஆனா மனம் திரும்ப இருதயத்தை திறந்து ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உழைக்கிற மகளாய், உழைக்கிற மகனாய், சோம்பேறித்தனத்தை கலைந்து போடுகிறவனாய் என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் வாழ்வில் ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேளுங்க. தேவன் உங்களுக்கு பிரயாசத்துக்குரிய பலனை தருவார். உங்களுக்கு பிரயாசத்துக்குரிய பலன் உண்டாகும், நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். ஏன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த நன்மையும் பாக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஐயா நான் சாதாரணமா ஒரு சின்ன வேலையில் தான் இருக்கிற, கவலைப்படாத, அதுல நீ உறுதியாரு. தேவன் உன்னை அந்த ஜாக்கிரதை கண்டு உன்னை உயர்த்துவார். அன்னைக்கு யெரொபெயாம் அதிகாரியா மாற்றப்பட்டான். சாதாரண 1000க்கு மேற்பட்ட வேலைக்காரல ஒருத்தன். ஆனா அன்னைக்கு ஒரு கோத்திரத்தினுடைய தலைவனா உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அவனை 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக்கி மகிழ்ந்தார். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்ல, சின்ன வேலையா அது இருக்கட்டும், அதை உண்மையா செய், அதை நேர்த்தியா செய். அது தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். அதனை செய்ய செய்ய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். தேவன் இன்னைக்கு சொல்ல, சோம்பேறித்தனத்தை தூக்கி தூர போடு. படுத்து படுத்து ஆண்டு சொன்ன சோம்பேறியை எம்மட்டும் படுத்திருப்ப, எவ்வளவு நேரம் கையை முடக்கி உறங்குவ, எவ்வளவு நேரம் நீ படுத்து நித்திரை பண்ணுவ. இதெல்லாம் கர்த்தர் கேட்கிற கேள்விகள் அல்லவா. எறும்பு கிட்ட போ, அதை பார்த்து கத்துக்க. ஐயா நீ சோம்பேறியா இருந்தா மதிலிடிந்த பட்டணம் போல இருப்ப, காக்கப்பட மாட்டே, ஆசீர்வாதம் காணாம போயிடும்.
கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஐயா அதுக்கு நேரம் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். தேவன் அந்த பிரயாசத்துக்குரிய பலனை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். 6 நாள் வேலை செய்து 7வது நாளை ஓய்ந்திருக்க சொன்னார். அதையும் மறந்துடாத. உழைக்க சொன்னீங்க 24/7 அல்ல, கர்த்தர் சொல்லவே இல்லை. ஓய்வு நேரம் ஒண்ணு இருக்கு, ஆனா உழைக்கிற நேரம் நேர்த்தியா இருக்கட்டும். ஓய்வு நேரத்துல ஓய்வெடுக்காம உழைக்க முடியாது. விளங்கி கொள்ளுங்க. கர்த்தர் அந்த நாளை அவர் கொடுத்திருப்பனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. உழைக்கதான் சொன்னார்னு சொல்லி கர்த்தருக்குரிய நாளை எடுத்துக்கொள்ளாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. யாரோ ஒருவருக்கு அந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், இடைபடுகிறார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, நன்மையும் பாக்கியம் உண்டாகத்தக்கதா எங்கள் பிள்ளைகளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய கரங்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதிலிருந்து நன்மையும் பாக்கியம் உண்டாகும்படி அவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய உழைப்புகளை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபையினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.